ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் மனைவி மாடிப்படி ஏறுவதற்காக நகரும் படிக்கட்டு அமைப்பை உருவாக்கி அசத்தியிருக்கிறார். 65 வயது மெக்கானிக்கான சட்டி சிவா நாராயணா ரெட்டியின் மனைவி சத்யாவாணி 21 படிகள் ஏறுவதற்கு சிரமப்பட்டுள்ளார். இதற்காக 2 ஆண்டுகளாக யோசித்து எஸ்கலேட்டர் பாணியில் நகரும் படிக்கட்டை உருவாக்கியிருக்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள முக்கியமான டாங்க் சாலையின் நடுவே திடீரென பள்ளம் தோன்றியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாலையின் நடுவே சுமார் 20 அடி அகலம் 15 அடி ஆழத்துக்கும் பள்ளம் உருவானது. இதனால் அந்த வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஜெய்ப்பூரில் மழை பெய்த நிலையில் ஜெய்ப்பூர் சாலையின் பல்வேறு இடங்களிலும் இதுபோல பள்ளங்கள் தோன்றியிருக்கிறது. இதனால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியதால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. ராஜ்கோட்டில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல ஆர்ப்பரித்துக் கொண்டு செல்கிறது. 26 வட்டங்களில் 14 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டியது. ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் செல்வதால் கரையோரவாசிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மராட்டிய மாநிலத்தில் பருவமழை வானத்தை கிழித்துவிட்டு கொட்டும் அதே நேரத்தில் புனே மாநகராட்சி ஊழியர் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் வீடியோ பரவி வருகிறது. புனேவில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஆனால் கடமையே கண்ணாக என இருக்கும் இந்த ஊழியர் சாலையின் நடுவே பராமரிக்கப்படும் செடி சிறு மரங்களுக்கும் ஊழியர் தண்ணீர் பாய்ச்சுகிறார். அதே நேரத்தில் ஊழியர்களின் இந்த அலட்சிய போக்கு குறித்து மக்கள் வியப்புடன் கடுமையாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். சென்னை புனித தோமையார் மலை பேராலய பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. அதைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. 3 நாட்கள் நடைபெறும் பெருவிழாவில் இன்று நற்கருணை நாள் திருவிழாவும் நாளை திருத்தேர் பவனியும் நடைபெறவுள்ளது. ஆந்திராவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பழங்குடி மாணவியை 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு முதுகில் சுமந்து சென்று மருத்துவமனையில் சேர்த்த பள்ளி காப்பாளர் ஹேமானியை குழந்தைகள் மற்றும் பெண்கள் நலத்துறை அமைச்சர் கும்மிடி சந்தியாராணி நேரில் சென்று பாராட்டியுள்ளார். சாலை, பேருந்து என எந்த வசதியும் இல்லாத மலை கிராமத்திலிருந்து 7ஆம் வகுப்பு மாணவியை முதுகில் சுமந்து சென்ற ஹேமானி தக்க நேரத்தில் மருத்துவமனையில் சேர்த்தார். அந்த மாணவி தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.